யார் சார் நீங்க? கடையில வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் தனியா இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட. நல்லல சார், கொஞ்சம் கூட நல்லல. நீங்க வாங்க, வெளியில வாங்க, வெளில வாங்க, பேசிக்கலாம் வாங்க. என்னது பேசிக்கலாமா? யாரா மச்சான் காமெடி பண்ணிட்டு இருக்கான்? உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்ல, ஒழுங்கா ஒதுங்கி போயிரு, இல்லன்னா நடக்கிறதே வேற. எனக்கும் உங்களுக்கும் வேணா சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. நாங்க ஒரே காம்ப்ளெக்ஸ்ல கடை நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு கடையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைனா பக்கத்து கடையில் இருக்கிறவங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், நிச்சயம் வந்து தலையிடுவோம். எல்லாரும் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். வாங்க சார், வெளியில வாங்க, பேசிக்கலாம். ஏய், நீ என்ன மேல கைய வைக்கிற? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ? ஐயோ பிரதர், நான் உங்களை சண்டை போடுறதுக்காக கூப்பிடல, சமாதானம் பேசுறதுக்காக தான் கூப்பிடுறேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, அவங்க ஒரு குரல் கொடுத்தாங்கன்னா கூட்டம் கூடிடும், அதுக்கப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கடை நடத்திட்டு இருக்காங்க. உங்களால அவங்களுக்கும் இந்த கடைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீங்க வெளியில வாங்கல, பேசி தீர்த்துக்கலாம். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. நீங்க வாங்க. ஏய், என்ன நீ கூட்டத்தை கூட்டினா நாங்க பயந்துருவோமா? எங்கயா கூட்டணுவா பாப்போம். தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. ஏய், சார் எதுக்கு இவங்கள மிரட்டுறீங்க? சார் என்ன அவன் அனுப்புறானா? ஏய் சார் சார் சார், மரியாதையா கையெடு. நான் அவங்களே பிரச்சனை பண்ண வேண்டாங்கற, நீங்க பிரச்சனை பண்றீங்க. கொஞ்சம் புரியுங்க. சம்பந்தம் இல்லாம நீங்க இதெல்லாம் தலையிடாதீங்க. இது ஏன் பிரச்சனை, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏய், எதுக்கு பொண்ணை பத்தி கேட்டீங்க? சார் போங்க சார், வெளிய போங்கடா. போங்க சார், வெளிய போங்க சார், நிக்காதீங்க, போங்கடா சார். ஏய், காலையில ஃபோன் பண்ணி மிரட்டுறது நீங்க தானா? மேல கை வச்சனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், யாரா நீ இங்க வந்து சண்டை போடாதீங்க. ஏன் கேட்ட? யாரா அனுப்பிச்சது? யாரா அனுப்பிச்சது? சொல்லு. வேண்டாம் சார், ஏய், கொஞ்சம் புரியுங்க. நீங்க தலையிடாதீங்க. வேணாங்க, சொல்லுடா. வேணாங்க. ஐயோ, இங்க சண்டை வேண்டாங்க. வாடா போலாம். என்னங்க? என்னங்க ஆச்சு? எங்க அடி பலமா பட்டுச்சாங்க? இல்ல இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. ஐ ஓகே. ஐயோ, ரத்தம் வருது. ஐயோ, எங்க? முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். நீங்க வாங்க வாங்க. இல்ல சார், அந்த அளவுக்கு ஒண்ணு இல்ல சார். இல்ல இல்ல, ஐயோ, நீங்க முதல்ல வாங்க, கார்ல ஏறுங்க. வாங்க சார், நீங்க வாங்க சார். ரொம்ப வலிக்குதாங்க? இல்லைங்க, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா இருக்கேன். ஐயோ, உங்க சாரி எல்லாம் ரத்தமாகுது. எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க அமைதியா இருங்க. எங்க உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? பயப்படாதீங்க, இங்க பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் இருக்கு. எங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்க, பிளட் ரொம்ப போயிட்டே இருக்கு. ஐயோ ஏங்க, நீங்க பதட்டப்பட்டு அவரை டென்ஷன் ஆக்கி காரை வேகமா ஓட்ட சொல்லாதீங்க. பயப்படுற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஐ அம் ஆல் ரைட். தலையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்குங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க. தலையில மட்டும் இல்லைங்க, உடம்புல எங்க அடிபட்டாலும் ரத்தம் வரும். ஐயோ, இந்த நேரத்துல கூட உங்களுக்கு இப்படிதான் பேச வருதா? வேற எப்படி பேச சொல்றீங்க? நீங்க பயப்படுற மாதிரி எனக்கு மூளையில எல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா எனக்கு மூளையே இல்லை. எங்க எங்க ஸ்கல் எல்லாம் பிராக்சர் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளவுதான், என்னால நின்றுக்கவே முடியாது, மயங்கி கீழே விழுந்திருப்பேன். நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இது ஸ்கின்னுடைய எபிடர்மல் லேயர் தான் லேசா கிழிஞ்சிருக்கும். அது ஒண்ணும் இல்லைங்க, லேசா அயோடின் டிஞ்சர் வச்சு ட்ரெஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா 2-3 தையல் போடுவாங்க. ஏங்க, தையல்ல கூட நீங்க தைக்கிறதுக்காக மிஷினை தூக்கிட்டு வந்துடாதீங்க, இது வேற தையல். ஹலோ, உலகத்துல உங்க ஒருத்தருக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நீங்க என்ன டாக்டரா? அடிப்பட்டதை பத்தி இவ்வளவு விவரமா சொல்றீங்க? யார் கண்டா இருக்கலாம். ஏன் சார், நிஜமாவே உங்க கண்ணுக்கு என்ன பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியுதா?
எப்படி சார், ஜெனரல் பிசிஷியன் மாதிரி தெரியுதா இல்ல சர்ஜன் மாதிரி தெரியுதா? எப்படிங்க உங்களால மட்டும் இந்த நிலைமையில கூட அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி பேச முடியுது? சார் தோன்றத பேசுறேன் சார். உங்களை இரிட்டேட் பண்ணி எனக்கு என்ன சார் லாபம்?